சூப்பர் மார்க்கெட் ஒரு படம் நான் பார்த்தேன். சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே புண்ணாய் போச்சு. உனக்காக இன்னொரு தடவை நம்ம 2 பேருமே போய் பார்ப்போம். வரியா? நான் வரல சந்திரா. மோகன், நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா செத்து போனவ திரும்பியா வரப்போறா? விதின்னு அதெல்லாம் மறந்துடுறா. என்ன தொந்தரவு பண்ணாது பிளீஸ். நீ போயிடு. மோகன், சோகமா இருக்கிற மனுஷனுக்கு தனிமைதான் முதல் எதிரி. சோகத்தை மறக்கணும்னா தனிமையை விளக்கணும். முதல்ல நீ என்ன விட்டு விலகி போ. நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். போடா மோகன். நீ போக போறியா இல்லையா? மோகன், I say get out. மோகன், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. குழந்தை குட்டின்னு புதிய பாசம் உருவாகும் போது உன் மனசுல இருக்கிற பழைய நினைவெல்லாம் முள்ள மறைஞ்சிரும். ஆமா மோகன், அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. என் காமெடி அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியாது. மறக்கவும் நான் விரும்பல. இப்படி ஒரே அறையில அடைஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்டையும் மனம் விட்டு பேசாம இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். மோகன், நீ என் ஒரே பிள்ளை, எவ்வளவோ ஆஸ்திக்கு சொந்தக்காரன். உன்னை இந்த நிலைமையில பார்த்துக்கிட்டு என்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? கல்யாணத்தை தவிர வேற எது வேணாலும் சொல்லுங்க. அந்த வழியில கண்ணை மூடிட்டு நடக்கிறேன். சரி, நீ இதுவரை பார்க்காத ஊர்களுக்கும் கோயில்களுக்கும் உல்லாச இடங்களுக்கும் போயிட்டு வா. இந்த உலகம் எவ்வளவு விரிஞ்சு பறந்து கிடக்கு. எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான வாழ்க்கைகள், எத்தனை விதமான கேளிக்கைகள் தினமும் இந்த உலகத்துல உருவாகி மறையுதுங்கிறத நீ நேர போய் பார்த்துட்டு வா. ஒரே சிந்தனையில மூழ்கி கிடக்கிற மனுஷனுக்கு பிரயாணங்கள் பலவிதமான சிந்தனைகளை உற்பத்தி செய்து சகல விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கும். நீயும் சந்திரனும் போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா. மோகன், இந்த டான்ஸ் தான் நேத்தே பார்த்துட்டுமே. புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது, நான் போய் பார்த்தேன். யானை எல்லாம் அதுல சண்டை போடுது. வரையா போலாம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ வேணும்னா போ. ஆமா, இவன் பார்த்ததையே பார்த்துட்டு இருப்பானே. நான் வரேன். What do you want, sir? Sir? என்ன வேணும் சார்? என் பேர் ரோசி, இந்த ஹோட்டல் வெயிட்ரஸ். சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கப் டீ. ஸ்ட்ராங்கா. ரோசி, எஸ். எங்க ஒரு வாரமா ஆளே காணோம்? லீவ்ல இருக்கேன். रोसी, यस सर. तुम्हारा डे ड्यूटी. ओके सर.
James. Hi. என்னடா ஆளைய காணோம், அள்ளி விட்டியா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. அதோ நிக்கிறா பாரு. ரீலூர் ராஜ். வெயிட்ரஸ். என்ன வேணும்? ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கப் டீ. ஸ்ட்ராங்கா. டேய், என்னடா இது? என்னால நம்பவே முடியலையே. ஆச்சரியமா இருக்குதே. ஹாய். Hi. Come on, come on, come on. Get in. Stupid. உன்ன Nonsense. யார் ரோசி? ஒரு ராஸ்கல் நேத்துல இருந்து என்ன மொறச்சு மொறச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் போய் கேட்டு வரட்டுமா? Don't waste the time. Come on. What, Mr. David? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பழைய டைரியை படிச்சிருக்கேன். டைரி எழுதுறதுக்கு நன்மை என்ன தெரியுமா உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அந்த காட்சிகள்லாம் அப்படியே படமா மனசுல ஓடு. How sweet it was. அந்த இனிமையான நாட்கள் திரும்ப வராதான்ற ஏக்கமே வந்து. You know something? எனக்கு இப்போ 45 வயசாகுது. 40க்கு மேல வாலிபம் திரும்புன்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்த வருஷம் நாம 2 பேரும் ஜாலியா ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்தா எப்படி? முதல்ல வயசுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை ஹனிமூனுக்கு அனுப்புங்க. மிஸ்ஸஸ் டேவிட், அது ரோசியோட கவலை. அவ வாழ்க்கையை அவளே தான் அமைச்சுக்கணும். தன்னைத்தானே காப்பாத்திக்கிற அளவுக்கு அக்கறையோட தான் அவளை நாம வளர்த்திருக்கோம். அவ்வளவுதான் நம்ம கடமை. அதுக்கு மேல பெத்தவங்கன்ற உரிமையை வச்சுக்கிட்டு அவளுடைய ஆசா பாசங்களை நாம தலையிடக்கூடாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அந்த ஜேம்ஸ் கூட அவ ரொம்ப நெருங்கி பழகுறது எனக்கு பிடிக்கல. நோ நோ, ஜேம்ஸ் ரொம்ப நல்ல பையன். அப்போ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவங்கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஏன் அவசரப்படுறேன்? ரோசி மனசுல என்ன இருக்குன்றதே அவளே சொல்லட்டும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, காதல் வேற. ஒரு பாய் ஃப்ரெண்டோட சாதாரணமா பழகுறது காதல் ஆகாது. அப்போ அவங்களா சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட கேட்க வேண்டாம்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஏதோ ஹனிமூன் சொன்னீங்களே, நிஜமாவே ஆஃப்டர் 40 அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்கு மிஸ்ஸஸ் டேவிட். சின்ன வயசுல ஆசைகள் அதிகமா இருக்கும், அனுபவம் குறைச்சலா இருக்கும். அனுபவம் அதிகமாகும் போது ஆசையும் வெறியும் குறைஞ்சு அன்பும் பாசமும் ஆழமா ஏற்படும். அந்த நிலையில் ஏற்படுற உறவுதான் ஆத்ம திருப்தி. Hi, uncle. ஹாய். Hi, auntie. Sorry, uncle. ஆண்டியோட இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும் வந்துட்டு நினைக்கிறேன். Come on, tell me what is the topic? Topic of the world. அப்படின்னா வேற என்ன? விலைவாசி பிரச்சனையா இருக்கும், இல்ல மத சம்பந்தமான விளக்கமா இருக்கும். வயசான 2 பேர் வேற எதை பத்தி பேசுவாங்க? Am I correct, auntie? நோ, 10% ராங். இதெல்லாம் பத்தி உங்களுக்கு புரியணும்னா இன்னும் உங்க 2 பேருக்கும் 20 வயசு ஜாஸ்தி ஆகணும். ஓ ஜீசஸ், அது வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. ரோசி, 6:15க்கு மெயின் பிக்சர் சீக்கிரம் பண்ணி come on. இதோ 5 minutes. ஹலோ ஜேம்ஸ். ஹாய். ஜஸ்ட் மினிட். என்னடா லட்சுமணா, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். எப்படி பத்திரிக்கைலாம் அப்படி நடக்குது? நல்லா நடக்கு. நல்லா நடக்குதா? குட் குட் குட். நமக்கு எப்பவுமே ரசிகர்கள் தான் என்ன? அது நீ மறந்துடக்கூடாது. எப்பவுமே ஏமாத்து. ஓகே ஓகே. Come on, let's go. Come, come. ஜேம்ஸ், இந்த மேரி பொம்மை நல்லா இருக்குல்ல? Good. How much? 75 rupees. Pack it up, please. Yes, sir. Okay? Okay? Thank you. Come on, let's go.
என்ன ரோசி? ஒண்ணுமில்ல, ஐஸ்கிரீம்ல கல்லு. வேற ஒன்னு ஆர்டர் பண்ணட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வந்து மீட் பண்றேன். ஓகே. வேற மிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு நாகரீகம் தெரியுமா? முன்பின் தெரியாத ஒரு பொண்ணை மறைச்சு மறைச்சு பாக்குறதும், கண்ட இடத்துக்கெல்லாம் பின் தொடர்ந்து வர்றதும் காலித்தனமான செய்யணும் உங்களுக்கு தெரியாது? நான் சொல்றத கேளு. இப்ப நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இன்னொரு தடவை என்ன பின் தொடர்ந்து வந்தீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். அவ ரொம்ப கோவக்காரன். நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என் பரிதாபமான கதையை கேட்டாதான் என் செய்கைகளுக்கான காரணம் புரியும். ரோசி, நான் உன்னை தவறான எண்ணத்தோட பார்க்கல, பின்தொடர்ல. பாலைவனத்துல நடந்து வர்றவன் தூரத்துல தெரியற காணல நீர்னு ஆசையோட பார்க்கிற அப்பாவி மாதிரிதான் நான் உன்னை. ரோசி, என் பேரு மோகன். உன்ன மாதிரியே அச்சா இருந்த ஒரு பெண்ணை, காமினியை நான் காதலிச்சேன். என்ன மாதிரியா? கண்ணுக்கு முன்னாலேயே நான் பறிகொடுத்த என் காதலி காமினி உன்னை போலவே இருப்பா. முதல்ல இந்த படங்களை பாரு, அப்பதான் நான் சொல்ற விஷயங்களை உன்னால நம்ப முடியும். இல்லைன்னா யாராலையும் நம்ப முடியாது. பாரு. ரோசி, காமினியை பாத்தியா? என்னுடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்க விரும்புறேன். நீயும் காமினியை ரெட்ட குழந்தைகளா பிறந்து சிறு வயசுலயே பிரிஞ்சது உண்டா? இல்ல மோகன், நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோவாவில. இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமா, நீங்க இந்த பொண்ண எங்க சந்திச்சீங்க? என்னுடைய மெக்காரா எஸ்டேட்டுக்கு போயிருந்தப்ப சந்திச்சேன். நாங்க 2 பேரும் மனப்பூர்வமா காதலிச்சோம். தகப்பன் கையால கொல்லப்பட்டு என் மடியிலே இறந்துட்டான். அந்த பிரிவின் சோகத்தை தாங்க முடியாம ஊர் ஊரா சுத்திட்டு இந்த ஊருக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா உன்னை சந்திச்சேன். என்னதான் நீ காமினி மாதிரி இருந்தாலும் உன்னை அடிக்கடி சந்திச்சதும் பின்தொடர்ந்ததும் தப்புதான். என்ன மன்னிச்சிரு ரோசி. இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டேன். நீ என்ன தவறா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த படங்களை காமிச்சு விவரத்தை சொல்றேன். பரவாயில்ல மோகன், உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இந்த ஆச்சரியமான அபூர்வமான சந்திப்பை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கேட்ட எனக்கே மனசு என்னமோ பண்ணுது. அனுபவிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும்? மோகன், இந்த ஆல்பத்தை நான் எடுத்துட்டு போட்டுமா? நான் வரேன். ஹலோ ஹலோ, ரோசி வந்துச்சா? இப்பதான் வந்தா. என்ன ஹோட்டலுக்கு ஒரு சொல்லிட்டு இங்கேயே வந்துச்சு? ரோசி, ரோசி அங்கிள், ஹோட்டல் வாசல்ல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மேனேஜரை கேட்டேன், அப்பவே போயிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு கை போடுங்க. என்ன ஸ்டேக்ஸ்? ஸ்டேக்ஸ் கிடையாது, சும்மா தான் ஆடுறோம். அப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காதே? எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே. எனக்கு வேணும். ஆண்டி, பந்தயம் இல்லாத சீட்டாட்டமும் சவால் இல்லாத வாழ்க்கையும் உப்பு இல்லாத பிரியாணி மாதிரி. யார் அறுத்த தத்துவம் இது? நான் தான் ஜேம்ஸ் பாண்ட். பண்ணி ஆலைகளாச்சே. ரோசி. என்ன ஜேம்ஸ்? என்ன ரோசி டல்லா இருக்க? பிக்சருக்கு வரலையா? இன்னும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்க?
சாரி ஜேம்ஸ், ஒரே ஹெட்டேக். நான் இன்னைக்கு பிக்சருக்கு வரல. டெம்பரேச்சர் இருக்கா? நோ டெம்பரேச்சர். ஓகே then take rest. நான் மீட் பண்றேன். பை. குட் நைட் ஜேம்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்கு. ஹோட்டல்லையும் இல்ல, வீட்டுக்கும் வரல. கொஞ்ச நாளாவே ரோசி சரியில்லை. எங்க போயிருக்கோம்? என்னப்பா உன் ஃப்ரெண்ட நீயே தெரிஞ்சுக்கலையா? உங்க பொண்ணை பத்தி நீங்களே சரியா தெரிஞ்சுக்கலையே. நோ நோ நோ, என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவளை நீ எங்க போனே, எங்க வந்த, ஏன் லேட்டுன்னு எந்த கேள்வியுமே நான் கேட்கறது இல்ல. நீங்க கேட்க வேண்டாம், நான் கேட்கிறேன். என்ன எதுக்கு அனாவசியமா ஹோட்டல் வாசல்ல காக்க வைக்கணும்? முன்கூட்டியே ஏதாவது என்கேஜ்மெண்ட் இருந்தா சொல்லிருக்கலாம்ல. ஹாய் ரோசி, எங்க போயிட்டு வர? என்ன ரோசி, இன்னைக்கு ஒரே மூடியா இருக்க? எங்கிட்ட கூட பேச மாட்டேங்க. I tell you. James, you are going too much. I don't like it. அந்த மோகன் இவர்தான். மோகன், இவர் என் டாடி, அது என் மம்மி. வணக்கம். How do you do? Fine. Take your seat. Thank you. மோகன், உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் ரோசி சொன்னா. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த போட்டோஸ பார்க்கலனா நாங்க இத நம்பி இருக்கவே மாட்டோம். அது எப்படி பெத்த மகளையே கொல்றதுக்கு அந்த மனுஷனுக்கு மனசு வந்துச்சு? எல்லாம் படிப்பில்லாத அறியாமைனாலதான். மிஸ்டர் மோகன், அந்த பொண்ணு மம்மி மேலும் மேலும் அத பத்தியே பேசி அவருடைய சோகத்தை அதிகப்படுத்தாதீங்க. சாரிமா. என்ன மோகன், நீங்க ஒண்ணும் பேசலையே? எனக்கு சேர்த்துதான் நீயே பேசிட்டியே. வெல் செட், வெல் செட். ஹாய் ரோசி. ஹலோ ஜேம்ஸ், மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன். இவர் ஜேம்ஸ். ஹாய். தென் நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஷோக்கு நேரமாச்சு. நான் மிஸ்டர் மோகனோட போயிட்டு வந்துடுறேன். வாங்க மிஸ்டர் மோகன். பாய் பாய் ஜேம்ஸ். என்ன இதெல்லாம்? எதெல்லாம்? யார் இந்த மோகன்? ரோசியோட ஃப்ரெண்டு. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவன் நாளுக்கு ஒருத்தர் இழுத்துட்டு வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவளை நீங்க கண்டிக்க வேண்டாம்? Shut up, nonsense. ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா கணவன் மட்டும் ஒருத்தன் தான் இருக்கணும். அங்கிள். ஆமா ஜேம்ஸ், ஒன்னு அறிமுகப்படுத்தும் போதும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினா. அதே மாதிரி தான் மோகனையும் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தினா. உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை அவனுக்கு கொடுக்க நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நீ கோவிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை ரோசியினுடைய மனசை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். எந்த வகையில? She loved me. என்ன காதலிச்சா. அப்படி சொன்னாடா? சொன்னாதான் காதலா? சினிமாவுக்கு போறதையும் சிரிச்சு பேசுறதையும் காதல் அறிகுறின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவும் தப்பு. தப்பா சரியானு அவளையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க ஒரு தீவு இருக்கு. அங்கே எங்க அப்பா ஒரு பங்களா கட்டி வச்சிருக்காரு. மோகன், இதையே அலங்காரம் பண்ணிருக்காங்க. இது ஹனிமூன் போட். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதுல போலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்பவே இந்த போட்ல போயிட்டு வரலாமா? ஓகே. பாட்மேன், சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என்
செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா மையை இட்ட கண்ணாலே மையல் சந்த நீரம் முதலா தொட்டேனே வாய்க்கா கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே அள்ளிக்கட்டும் கண்டாங்கி அறகுறையா ஒதுங்க அலுங்காம அணைச்சாளே வெது வெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாள் என்னை ஏக்குரிய இளவாரி தண்டலவாலம் தையர தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா குறிய இலவாளி தண்டலவாலம் தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா. Hi. Hi. Rosie, come on, get in. No, James. I got some important work. I know. அதோட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் தனியா பேசணும். Please get in. I said get in. அப்ப யார்? My lover. அப்பனா My friend. இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? என்ன விட ஒரு பணக்காரன் கிடைச்ச உடனே நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், இவன் லவர் ஆயிட்டான். இவனோட இன்னொரு பணக்காரன் கிடைச்சா இவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான், லவர் ஆயிடுவான். அப்படித்தானே? சுப்பி முட்டாள்தனமா பேசாது. ஜேம்ஸ், எப்பவாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா? நாம கொஞ்ச நாள் நெருங்கி பழகணுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த நெருக்கமான பழக்கம் நட்புங்கிற எல்லையை மீறி காதலுங்கிற எல்லைய ஒரு நாள் கூட தொட்டதில்லை. ஜேம்ஸ், நான் உன்னை மனப்பூர்வமா காதலிச்சிருந்தா திடீர்னு அந்த மோகனுக்கு என் இதயத்துல எப்படி இடம் கொடுக்க முடியும்? சத்தியமா சொல்றேன். நாம எத்தனையோ தடவை பீச்சுக்கு போயிருக்கோம், சினிமாவுக்கு போயிருக்கோம், ஷாப்பிங் போயிருக்கோம், உன் கார்ல பல இடங்கள்ல சுத்தி இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல உன் மேல காதல் உணர்வுகள் உண்டாகவே இல்லை. ஒரு ஜாலியான தோழி கிட்ட பழகிற மாதிரி தான் பழகினேன். நோ ரோசி, நோ. நீ சமயத்துக்கு தகுந்த மாதிரி விளக்கத்தை மாத்தி சொல்லு. உங்ககிட்ட பழகின ஒவ்வொரு வினாடியும் உண்மையான காதலோட தான் பழகின. நீ இல்லாம என்னால் வாழ முடியாது. நீ உடனே அந்த மோகனோட தொடர்பு அடியோடு விட்டணும். உத்தரவு போட்டு காதலிக்கிறது உண்மையான காதல் இல்ல ஜேம்ஸ். ஆரம்பத்துல அந்த மோகன் என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. விஷயம் புரியாம அதை நான் வெறுத்தேன். விஷயம் தெரிஞ்சதும் அந்த அதிசயத்தை புரிஞ்சதும் நான் மெய்மறந்து போயிட்டேன். அது என்னன்னு சொல்றேன் கேளு.
உனக்கே சரியாப்பட்ட சரி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. எனக்கு தேவை உன்னுடைய இறுதியான முடிவு. இவ்வளவு நாள் பழகிட்டு இப்படி ஒரு தலைபட்சமா பேசுறத என்னால சகிக்க முடியல. ஜேம்ஸ், நான் சொல்ற காரணத்தை நீ கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. சரி, நான் மோகனை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். It's all right. Let's go. ஜேம்ஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ உன் உணர்வுகளை பாதிக்கும்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கு நேரடியா நான் காரணம் இல்லைன்னாலும் மறைமுகமா நான் காரணமாயிட்டேன். அதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு.